மனிதர்களிடம் சில குணங்கள் இருக்கிறது. ஆனால் அது மனுஷன்ட்ட இருக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான். அதில் ஃபஸ்ட்டு, மனுஷன் எப்போவுமே என்ன செய்கிறான்? அவசரக்காரனாக இருக்கிறான் ஒன்று. இன்னொன்று பலகீனக்காரனாக இருக்கிறான், பலகீனமாக இருக்கிறான். இந்த ரெண்டு குணமாகவும் மனுஷன் இருக்கக்கூடாது. பலமாக இருக்கணும், அதே நேரத்தில் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படணும். அப்போ ஒன்று சொன்னோம், அவசரம் என்பது ஷைத்தானுடைய குணம், நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய குணம். எதை எடுத்தாலும் படப்படப்படன்னு முடிச்சுறது யாருடைய சைத்தான்? யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. நிதானமாக செயல்படுறத அல்லாஹ்வுடைய குணம். அதுக்கு சொல்கிறாங்க, சில நேரங்களில் மனுஷன் தேவையில்லாத சில விஷயங்களில் மாட்டிக்கிறான். என்ன? தற்கொலை. தற்கொலை இருக்குல்ல, அது எதனால வர முடிவு? அவசரம். ஒரு செகண்டு 10ஆவதோ 12ஆவதோ பெயிலாக போட்டான், உடனே தங்கிடுவான். அடுத்த அட்டம் எழுத வேண்டியதான். இதனால் உடனே வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல. பெரும்பெரும் அறிஞர்கள்லாம் என்ன செய்யலை, பெரிய டிகிரி எல்லாம் படிக்கலை, 10ஆவது 12ஆவது முடிச்சுட்டு நாட்டையெல்லாம் ஆண்டிருக்காங்க. ஒரு செகண்ட் யோசிக்காமல் என்ன செஞ்சிருவான்? தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ இதெல்லாம் சில அவசரத்தில் எடுக்கிற முடிவு. அதனால் அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் சில பேர் அறிவு இல்லாமல் செயல்படுவாங்க. அறிவு இல்லாமல் செயல்படுவாங்க, பேசினதே பேசிக்கிட்டு இருப்பாங்க, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை 9 வாட்டி பேசுவான். அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹாத்தபமுல் ஜாஹிலூன காலு சலாமா. முட்டாள்கள் உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா அஸ்லாம் அலைக்கும் சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இது நான் சொல்லலை. அப்படிங்க, வைதா ஹாத்தபஹமுல் ஜாஹிலூன காலு சலாமா. உங்கள்கிட்ட முட்டாள்கள் அறிவற்ற தனமாக ஏதாவது பேசினான்னா, பேசையிலே தெரியும் இவன் சரியான பேச்சு பேசலை, ஏதோ ஏற்குமாறாக பேசுகிறாங்க. உடனே என்ன சொல்லணும்? அஸ்லாம் அலைக்கும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்க ஒதுங்கிடணும். அவன்கிட்ட போய் தர்க்கம் பண்ணால் நம்ம அறிவு மழுங்கி போயிடும், நம்ம அறிவு மழுங்கி போயிடும். அதனால் அல்லாஹ் சொல்கிற 4வது அடையாளம், சில நேரங்களில் மனிதர்கள் அறிவீனராக இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது? அறிவீனனாக இருக்கக்கூடாது, அறிவில்லாத அவன்கிட்ட பேசக்கூடாது, ஒதுங்கிடணும் டக்குன்னு. அதே மாதிரி சில பேர் மனிதர்கள் தர்க்கம் புரிகிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் விவாதம். அந்த விவாதம் நமக்கு இஸ்லாத்துக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும், இஸ்லாத்துக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லாட்டி டக்குன்னு இடத்த காலி பண்ணிடணும். 6 மணி நேரம் உட்காந்து பேசுவான் டீ கடையில், 10 பைசா பிரச்சனை இருக்காது. சர்வதேச லெவலில் பேசுவான். நீங்கள் பொண்டாட்டி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? வரட்ட அவனை செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க. யார? இவனை. ஒரு பெரிய சர்வதேச லெவலில் பேசிக்கிட்டு இருப்பார். எங்கே? டீ கடையில். ஆனால் வீட்டில் சோத்துக்கு வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். வரட்ட அவனை உரிக்கிறேனோ. யார்? வீட்டில் பீவி. ஒரு பார்த்தா சர்வதேசம்னா அமெரிக்கா, அவர் ட்ரம்ப்பு, கம்பு கும்புன்னு பேசுவார். வீட்டை போய் பாரு மூதேவி. விவாதங்கள், தேவையில்லாத விவாதங்கள் கூடாது. எல்லாம் சொல்கிறான், தர்க்கம் புரிகிறது கூடாது. ஒரு தடவை ரசுல்லா மக வீட்டுக்கு வரா. ரசுல்லா மக யாரு சொல்லுங்க? ரசுல்லாவுடைய மக யாருங்க? பேர் சொல்லக்கூடாத பேரோ? யாரும் சண்டைக்கார பேர் போல இருக்கு, சொல்ல மாட்டேங்கிறார். பாத்திமா மக வீட்டுக்கு வர்றாங்க. எந்த நேரம்? தஹஜ்ஜுத் நேரம். பாத்திமா, அவங்களுடைய கணவர் பேர் என்ன? மருமையின் பேர் என்ன? அலி. 2 பேரும் தொழுகலை, தஹஜ்ஜுத் நேரத்தில் தொழுகலை, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. வந்த உடனே கேட்குறாங்க, என்ன நீங்கள் 2 பேரும் தஹஜ்ஜுத் தொழுகலையா? தன்னுடைய மகளை தந்தை கேட்குறாங்க, வேறு யாரும் இல்லை. அத்தா யாரை கேட்குறா? மகளை கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹுக்கு அளவுக்கு அதிகமான அறிவு. ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அன மதீனத்துல் இல்மி அலியின் பாபுகா. நான் கல்வியுடைய பட்டணம், அலி அதோடைய வாசல்மாங்க ரசூல்லா. அப்போ அலிக்கு அவ்வளோ யோசனை, சிந்தனைலாம் இருக்கும். ஆனால் யார்கிட்ட பேசக்கூடாது? ரசூல்லாட்ட பேசக்கூடாதுல்ல, மற்றவங்கள்ட்ட அவங்கள அறிவை காட்டலாம். ரசூல்லா கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் தஹஜ்ஜுத் தொழுகலையான்னு சொல்லி. அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் எல்லாத்து மேலே சக்தி உடையவன், அல்லாஹ் எங்களை தொழுவ வைக்கணும்னு நினச்சிருந்தா எங்களுக்கு முழிப்பை கொடுத்துருப்பான். யார்கிட்ட பேசக்கூடாது? மற்றவங்கள்ட்ட பேசலாம். இவரோட அறிவை யார்கிட்ட காமிக்கலாம்? மற்றவங்கள்ட்ட காமிக்கலாம். ரசூல்லாட்ட பேசக்கூடாதுல்ல.
ரசூலுல்லாஹ் அதுக்கடுத்து எதுவுமே பேசலை, திரும்பிட்டாங்க, ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. போய்கிட்டு இருக்கும்போதே சொல்லிட்டு போகிறாங்க, மனிதர்களில் சில பேர் தேவையற்ற தர்க்கம் பேசுகிறார்கள். முடிஞ்சா இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. அப்போ விவாதம் என்பது பலன் தரக்கூடிய இடத்தில் சரியான முறையில் ஒருத்தன் அறிவற்ற முறையில் பேசுகிறான்னா, ஐயா நீ பேசுகிற தப்பு, இது சரியான கருத்து இல்லை, இது இப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லலாம். அவன் எப்படி தான் பேசுவான், அவன் ஏற்கனவே போயிடுச்சு சாயப்பேன், அப்படி தான் பேசுவான்னு அவன்கிட்ட போய் பேசி தெளிய வைக்கிறதுக்குள்ள நம்ம போயிடுவோம். அவன்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது மாதிரி சில அடையாளங்களை காமிக்கிறான், இது மாதிரி சில அடையாளங்களை காமிக்கிறான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், அறிவு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். அறிவு எவ்வளவு முக்கியமானது. மனிதன் உணவை விட தண்ணீரை விட அறிவின் பக்கம் அதிக தேட்டம் உள்ளவன், அறிவின் பக்கம் அதிக தேட்டம் உள்ளவன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க, ஏன் உணவை விட தண்ணீரை விடன்னு சொல்கிறோன்னு சொன்னால், உணவும் தண்ணீரும் ஒரு மனிதனுக்கு 2 தடவை இல்லாட்டி 3 தடவை தான் ஒரு நாளைக்கு தேவை. ஆனால் அறிவு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தேவைப்படுது சொன்னால், அவங்க சொல்கிறாங்க மூச்சு விடுகிற எண்ணிக்கை அளவுக்கு மனிதனுக்கு அறிவு தேவைப்படுது ஒரு நாளைக்கு. நான் என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது நான் என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயம், நம்மளுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம், நம்முடைய பொருளாதாரம், உலக பொருளாதாரத்தை விட்டுருங்க, நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம என்ன வரவு என்ன செலவு, குறைந்தபட்ச அறிவு அது என்ன செஞ்சுக்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது அவசியங்கிறான். அப்போ இத்தனை அம்சங்களையும் அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்கிறான், ஒரு முஸ்லீம் பலமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, அறிவற்றவனாக இருக்கக்கூடாது, புத்திசாலித்தனமாக இருக்கணும், படபடப்பாக இருக்கக்கூடாது, எல்லா விஷயங்களையும் என்ன செய்யக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது. இத்தனை அடையாளங்களை சொல்லி சொல்கிறான், முஸ்லீம்கள் இப்படி இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்துட்டா என்ன வராது, எங்கேயுமே பிரச்சனை வராது, பிரச்சனையே வராது. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கையும் வாழ்க்கைக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், சலாமத்தான் இருக்கலாம். அல்லாஹ் அப்படி நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد